எபிசோட் 23ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கடைசி எபிசோடில் ஜெஃப் 100 பேருக்கு மேலே இருக்கக்கூடிய சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து டான் கிரெக் கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. அப்படி போகும்போது ஜெஃப்பை பார்த்து எல்லாரும் அந்த குக்ஸ் எல்லாம் திட்டுறாங்க. ஓனர், ஏன் இப்படி பண்ணுறீங்க? அவன் சொன்னது உங்களுக்கு கேட்கலையா? அவன் அந்த சாப்பாடை கொண்டு போய் அவனோட க்ரூவில் இருக்கவங்களுக்குலாம் கொடுத்து அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து திரும்ப இந்த ஷிப்பை அடித்து எடுத்துக்க போகிறான், நம்மளெல்லாம் துரத்தி விட்டு. அப்புறம் எதுக்கு நீங்கள் அவனுக்கு இவ்வளோ சாப்பாடெல்லாம் கொடுக்குறீங்க, ஏன் அவனுக்கு உதவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்போ ஜெஃப் என்ன சொல்கிறான்னா, தாராளமாக அவன் பண்ணட்டும், அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? என்ன இருந்தாலும் அவன் கிராண்ட் லைனில் தோத்துட்டு வந்த ஒரு பைரட் தானே அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி சொல்கிறாப்புல. அவன் தோத்துட்டான். இது கேட்ட எல்லா குக்ஸ் வந்து, என்னது டான் கிரெக்கே தோத்துட்டானா? இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒருத்தன், இவ்வளோ பேர் அவனுக்கு கீழே வச்சிருக்க ஒருத்தன் எப்படி அவனால் தோக்க முடியும் அப்படின்ட்டு எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. கிரெக் வந்து கொஞ்சம் காண்டாகிறான். காண்டாயிட்டு ஜெஃப் கிட்ட பேசுகிறான். ஜெஃப், எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு மறக்க முடியாத ஒரு பைரட் ஆச்சு, இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு ஜெஃப் வந்து, ஆமாம் உயிரோட தான் இருக்கேன், இப்போ என்ன அதுக்கு அப்படின்னா, நீ உயிரோடு இருக்க ஆனால் நீ பைரட்டாக இல்லை போலியே அப்படின்னு சொல்லிட்டு கிரெக் கேட்க, நான் குக்காக இருக்கேன் அப்படின்னா, நீ குக்காக மட்டும்தான் இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காலை பார்க்குறான். ஏன்னா ஜெஃப்க்கு வந்து ஒரு கால் கட்ட கால் தானே இருக்குது, ஸோ அவனுக்கு எதுவும் ஆயிருக்குல்ல. அப்போ தான் வந்து கிரெக் வந்து ஜெஃப்பை பற்றி பேசுகிறான். ஜெஃப் ரெட் ஃபுட், ஜெஃப் ரொம்ப பிரபலமானவராச்சு நீங்கள், அதுவும் கிக்ஸுக்கு தன்னோட கைகளை பயன்படுத்தாமல் கால்கள் மூலமாக சண்டை போடுறதுல வேற மாதிரி மாஸ்டர் ஆச்சு நீங்கள், உங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக பேசிகிட்டு இருக்கான். இது கேட்ட எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. என்னது, ஜெஃப் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபியும் வந்து கொஞ்சம் அப்படியே அப்படின்னு பார்க்குறான். பாவம், இப்போ உங்ககிட்ட அந்த ஒரு கால் வேற இல்லை, கேள்விப்பட்டேன் ஒரு கடலில் நடந்த விபத்தில் உங்களுக்கு அந்த கால் போயிடுச்சின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுகிறான். அதுக்கு ஜெஃப் என்ன சொல்கிறாருன்னா, இதில் என்ன இருக்குது, என்கிட்ட கால் இல்லை, நான் சண்டை போடணும்னு அவசியம் இல்லை, என்னால் இந்த 2 கையை யூஸ் பண்ணி சமைக்க முடியும், குக்காக இருக்க முடியும், நான் நிறைய பேருக்கு சமைச்சு போட்டுட்ருக்கேன், இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும், டைரெக்டாக வா மேட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப் கிரெக் கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு கிரெக் வந்து ரொம்ப நக்கலாக ஒரு மாதிரி சிரிச்சுட்டே சொல்கிறான், உங்ககிட்ட ஒரு லாக் புக் இருக்கணுமே, கிராண்ட் லைனுக்குள்ளே போயிட்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக திரும்ப வந்த ஒரே ஆள் நீங்கள் தான். உங்களோட இந்த ட்ராவல் பற்றின விஷயங்களை கண்டிப்பாக லாக் புக்கில் வச்சுருப்பீங்க, அது எனக்கு வேணும். அந்த லாக் புக்கை யூஸ் பண்ணி நான் மறுபடியும் கிராண்ட் லைனுக்குள்ளே போகணும். இதுக்கு முன்னாடி கிராண்ட் லைன்னா என்னென்னு தெரியாமல் உள்ளே போயிட்டு நிறைய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம். ஆனால் உங்களோட லாக் புக் இருந்தால் கண்டிப்பாக எங்களால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் உள்ளே போயிட்டு கிராண்ட் லைனில் இருக்க எல்லாரையும் அடித்து திரும்ப அங்கேயும் ஸ்ட்ராங்கஸ்ட் பைரட்டாக என்ன நானே மாற்றிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வீரமாக பேசுகிறான். கிரெக் சொன்னதை கேட்ட உடனே லூஃபிக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா அவனும் கிராண்ட் லைனுக்குள்ளே போனதுக்காக தான் நிறைய விஷயங்களை பண்ணிருக்கான். என்னது பாப்ஸ், நீங்கள் கிராண்ட் லைனுக்குள்ளே போயிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டாக கேட்குறான். பட் ஜெஃப் வந்து லூஃபியை கண்டுக்காமல் கிரெக்கை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். ஓ, லாக் புக்கா, அது உனக்கு வேணுமா? நான் ட்ராவல் பண்ணேன், என் கூட ட்ராவல் பண்ண பல க்ரூமென்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் அதில் எழுதியிருக்கேன். அதில் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதை உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு என்னால் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அதை வாங்குற அளவுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு ஜெஃப் சொல்கிறாப்புல. நீ கொடுக்கலனா என்ன, அதை நானே எடுத்துக்கிறேன், கண்டிப்பாக அதை எடுத்துப்பேன். அதை எடுத்துக்கிட்டு அதை யூஸ் பண்ணி திரும்ப கிராண்ட் லைனுக்குள்ளே போவேன். இதுக்கு முன்னாடி நான் தப்பான பாதைகளை பயன்படுத்திட்டேன், அதனால தான் எனக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. ஆமாம், நான் தோத்துட்டு தான், ஆனால் இந்த டைம் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போகிற லாக் புக்கை யூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கிராண்ட் லைனுக்குள்ளே போயிட்டு நான் அந்த இடத்த கான்கோர் பண்ணுவேன், ஒன் பீஸை கண்டுபிடிப்பேன், கிங் ஆஃப் த பைரட்டாக மாறுவேன், இந்த புது பைரட் ஏராவோட கிங்காக நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரெக் சொன்ன உடனே லூஃபி குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி லூஃபி குறுக்க வந்து, ஒரு செகண்ட் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நீ ஏன் சொல்கிற, அடுத்த கிங் ஆஃப் த பைரட்டாக மாற போகிறது நான், அந்த ஒன் பீஸை கண்டுபிடிக்க போகிறது நான், அதுக்கு தடையாக யார் வந்தாலும் ஏறி மிதிச்சு நான் போயிட்டே இருப்பேன்டா, அது நீயா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி அப்படியே மாசாக பேசுகிறான் அந்த இடத்துல. இதை கேட்ட எல்லாரும் வந்து, என்ன லூசு பையன் அப்படின்றாங்க. ஏன்னா தம்மத்துட்டு இருப்பாங்க, சின்ன பையன்ல, டான் கிரெக்ன்றவன் அவ்வளோ பெரிய ஆள், எல்லாரும் பயப்படுறாரு. அவங்ககிட்ட வந்து இவன் இப்படி பர்சன் டே அமைதியாடுறா, நீ அவனுக்கு மேட்ச் கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. லூஃபி இப்படி சொல்கிறத ஜெஃப் அப்படி பின்னாடி இருந்து பார்க்குறாரு. அவர் முகத்தில் வந்து நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது, ஒரு நல்ல ஃபீல் வந்து அவர் ஃபீல் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியுது. சின்ன பையனாக இருந்தாலும் ஏதோ ஒரு பெரிய விஷயத்த பேசுகிறானே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலு. அப்போ கிரெக் வந்து லூஃபியை பார்த்துட்டு, சின்ன பையா நீ பேசுறதெல்லாம் நான் கண்டுக்கல, நீ பாட்டு போயிட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கான். லூஃபி ஆனால் விடவே இல்லை, நான் தாண்டா கிங் ஆஃப் த பைரட்டாக மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கிரெக் செம்ம காண்டா வரான். உன்னெல்லாம் வந்து விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி கூட ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறான். கன்னை ஓப்பன் பண்ணுறான். லூஃபியும் வந்து கிரெக் அட்டாக் பண்ணுறதுக்கு அவனோட கோமு நோமி பவரை வந்து யூஸ் பண்ண கையை அப்படியே ஸ்ட்ரெச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த டைமில் ஜோரோவும் உசுப்பும் பின்னாடி நின்றுருக்கேங்க. ஜோரோ மாசா அவனோட ஸ்வாட் அப்படி ஓப்பன் பண்ணி, நான் லூஃபி ஃபைட்டு போல் என் கை தேவைப்படுது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். லூஃபியில் ஜோரோ, நீ நின்று வேடிக்கை பாரு சார், நான் பார்த்துக்கிறேன், இங்கே யாரும் ஸ்வாட் யூஸ் பண்ணல, அதனால் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி சொல்கிறான். இதை வந்து ஜெஃப்பும் வந்து என்னடா இவனுக்கு இப்படி பேசிக்கிறானுங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. சாஞ்சியில் சரியான ஸ்டூபிட்ஸாக இருக்கானுங்களே இவனுங்க,
என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சாஞ்சி பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் கிரெக்கா, டேய் 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 யார்ரா நீங்களாம், நீ என்ன அவனை பில்டப் பண்ற, அவன் என்ன உன்னை பில்டப் பண்றான்ற மாதிரி அப்படியே பார்க்குறான். ஓ இவன் தான் உன் குரூவா, மொத்தம் எத்தனை பேர் உன் குரூவில் அப்படின்னு சொல்லிட்டு கிரெக் வந்து நக்கலாக கேட்குறான் லூஃபி கிட்ட. லூஃபியில் இங்கே 2 பேர் இருக்காங்க, இன்னும் 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை காட்டும். அதாவது இங்கே லூஃபி, உசுப்பு, ஜோரோ இருக்காங்க. இந்த 3 பேர் இல்லாமல் இன்னும் 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் பாரு. நம்ம கணக்குப்படி நாமி மட்டும் தானே, இன்னொரு ஆள் யாருன்ட்டு நாம யோசிக்கலாம். ஆனால் அங்கே பக்கத்தில் இருந்த சாஞ்சி வந்து கண்டுபிடிச்சிட்டான். டேய் நீ என்னையும் சேர்த்து சொல்றியா, நான் உன் குரூவில் சேரன்னு சொல்லவே இல்லை, நீ எதுக்கு என்ன சேர்த்து சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் பாருங்க. இந்த விஷயத்தை வந்து ஜெஃப் நோட் பண்ணுறாரு. அதாவது லூஃபி சாஞ்சியை அவனோட குரூவில் சேர்த்துக்கிறதுல ஒரு முனைப்போடு இருக்கான் அப்படின்ற விஷயத்த வந்து ஜெஃப் நோட் பண்ணுறாரு. அவரும் லைட்டாக சிரிக்கிறார். அந்த சீரியஸான சுச்சுவேஷன்லேயே அவர் சிரிக்கிறத நமக்கு அவரோட எமோஷன்ஸை நமக்கு காட்டுறாங்க. அப்போ கிரெக் என்ன பண்ணுறான்னா, இல்லை இது இப்போ சரிப்பட்டு வராது, நான் போயிட்டு முதல்ல என் ஆளுங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், அவங்க ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்காங்க, அவங்க இப்போ சாவக்கூடாது, அவங்கள நான் காப்பாற்றுறது எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் எடுத்துகிட்டு போகிறான். போகும்போது அப்படியே திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவன் போனதுக்கப்புறமா என்ன நடக்குது, கிரெக் வந்து சொல்லிட்டு போகிறான், உங்களுக்கு யாருக்காவது உயிர் மேலே ஆசை இருந்தால் அப்படியே தப்பிச்சு போயிடுங்க, இப்போ நான் போயிட்டு திரும்ப இங்கே தான் வரப்போகிறேன், எனக்கு அந்த லாக் புக் ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் இந்த ஷிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவன் போன உடனே அப்படியே கட் பண்ணுறாங்க. நேராக கோயிங் மேரியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா, நம்ம யாக்கூப்பும் ஜானியும் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரையும் நாமி என்ன பண்ணுறான்னா, தம்பிங்களா நான் கிளம்புறேன், எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கழட்டி விட்டு அவள் கோயிங் மேரியை தூக்கிட்டு கிளம்பிட்டான். எங்கே போகிறான்னு தெரியல, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவள் ஏன் இதை பண்ணாலும் தெரியல, அவள் எதுக்காக இப்போ இதை பண்ணியிருக்கான்னு தெரியல. அவள் கையில் வந்து ஒரு வாண்டட் போஸ்டர் மட்டும் இருக்குது. அது என்னவா இருக்குன்ட்டு நமக்கு ஒரு கெஸ் இருக்குது, பட் அது அப்புறம் பார்க்கலாம். இந்த பக்கம் நம்ம கின் இருக்கான்ல, அவன் வந்து ஒரு மாதிரி கில்ட்டில் வந்து இருக்கான். ஏன்னா அவன் தான் கிரெக்கை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தான், ஒரு நல்ல எண்ணத்தில் கூப்பிட்டு வந்தான். அவனுக்கு வந்து சாப்பாடு போட்டாங்க, கிரெக் வந்து சாவ கிடக்கிறான் சாப்பிடாம, ஸோ அவனை கூப்பிட்டு வந்து சாப்பிட வைக்கலான்ட்டுன்ற ஒரு எண்ணத்தில் தான் அவன் கூப்பிட்டு வந்தான். பட் இங்கே நடந்த விஷயங்கள்லாம் அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு. அவன் என்ன பண்ணுறான்னா, சாஞ்சி கிட்ட வந்து, சாஞ்சி என்னை மன்னிச்சிடு, நான் இது நடக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு நான் இங்கே அவரை கூப்பிட்டு வரல, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறப்ப, நீ சாரி கேட்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இதை கேட்ட மொத்த குக்கெல்லாம் செம்ம டென்ஷனாக வராங்க. என்ன ஓனர் இப்படி பேசுகிறீங்க, இந்த சாஞ்சி பையனால தான் இப்போ இந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, இந்த ரெஸ்டாரண்ட்டே நம்மளை விட்டு போகுது, நம்மளெல்லாம் உயிரை காப்பாற்றிக்க ஓட வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம், இது எல்லாத்துக்கும் காரணம் சாஞ்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறாங்க பாருங்க. ஜெஃப் பிடிச்சி எல்லாரையும் திட்டுறாப்புல. உங்க யாருக்கும் சாஞ்சியை பற்றி தெரியாது, சாஞ்சி பண்ணதில் எந்த தப்பும் இல்லை, நீங்கள் யாராவது சாப்பிடாம இருந்திருக்கீங்களா, ஒரு சொட்டு தண்ணி குடிக்காமல் இருந்திருக்கீங்களா, பசியோட வலி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, தாகத்தோட வேதனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப் ஒரு மாதிரி எமோஷ்னலாக செம்ம அக்ரஷனாக பேசுகிறாப்புல. எல்லாரும் வந்து அலறாங்க, என்னடா அப்படி பேசுகிறாரு, சாஞ்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், சாஞ்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், உங்கள் யாருக்காவது பிரச்சனை பயமாக இருக்குது அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் கிளம்பி போகலாம் பின்னாடி வாசல் வழியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப் சொல்கிறாரு. அங்கேருந்த குக்ஸ்லாம் வந்து, இல்லை இது நம்ம ரெஸ்டாரண்ட், இதை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கையில் கிடைக்கிற கத்தி கடப்பாரெல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஜெஃப்புக்கும் சாஞ்சிக்கும் இடையில என்னமோ ஒன்று இருக்குது, அது என்னன்னு தெரியல. ஏன்னா சாஞ்சியை வந்து என்னதான் ஜெஃப் திட்டினாலும் இப்போ சாஞ்சிக்காக பேசுகிறாரு, இவ்வளோ பெரிய விஷயம். அதாவது ஜெஃப்போட உலகமே வந்து இப்போ அந்த பராட்டியா ரெஸ்டாரண்ட் தான், அதையே ஒருத்தன் வந்து எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது கூட அதுக்கு காரணம் சாஞ்சியாக இருந்தோம், சாஞ்சியை திட்டாமல் பேசுகிறாரு அப்படின்னும் போது என்னமோ ஒன்று இருக்குல்ல, அது என்னன்னு கண்டிப்பாக நம்ம பொறுமையாக பார்க்கலாம். பராட்டியா ரெஸ்டாரண்ட்டில் இருக்க எல்லாருமே வந்து ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. உசுப் வந்து அலறாண்டி, ஏன்டா இதெல்லாம் பண்ணுறீங்க, வாங்கடா கிடைச்ச கேப்பில் எஸ்கேப் ஆகி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோரோவை கூப்பிட்றான். ஜோரோ காது மேலே ஒன்று அடிச்சு இருறா அப்படின்னு சொல்கிறான். இப்போ இங்கெல்லாம் இந்த விஷயங்கள் நடக்கும்போது சாஞ்சி வந்து யோசிக்கிறான், என்ன இவனுங்க இப்படி இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கின், நீங்கள் கிராண்ட் லைன் போயிட்டு வந்தீங்கல்ல, என்ன ஆச்சு, உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னேன், பட் என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி கின் கிட்ட கேட்குறான். அதுக்கு கின் வந்து என்ன சொல்கிறான்னா, அவன் சொன்ன விஷயத்தை கேட்டு அங்கேருந்து எல்லாருமே வந்து அலறிட்டானுங்க. என்னன்னா, இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் பைரட் குரூவான டான் கிரெக்கோட பைரட் குரூ 50 ஷிப்பு 5000 பேருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய படையாக கிராண்ட் லைனுக்கு போனவங்க 6 நாள் தான் தாக்கு பிடிச்சாங்க. 7வது நாள் திரும்ப வந்துட்டாங்க, தோற்று போய் திரும்ப வந்திருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே எதுவுமே புரியல. ஸோ கின் வந்து என்ன சொல்கிறான்னா, எங்களால் அங்கே 6 நாள் தான் சர்வே பண்ண முடிஞ்சுது அந்த கிராண்ட் லைனில், 7வது நாள் நாங்கள் திரும்ப வர வேண்டிய நிலைமைன்னு சொல்கிறத விட எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, நாங்கள் தூக்கி எறியப்பட்டுட்டோம் இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பயத்தோடு பேசுகிறான். அதை பற்றி யோசிக்க கூட ரெடியாக இல்லை. என்ன அதை ஞாபகப்படுத்தாதீங்கன்ற அளவுக்கு அவன் அலறான். அந்த விஷயத்தை பற்றி யோசிக்கும் போது, அப்படி என்னதான்டா ஆச்சு, அங்கேருந்து எல்லாரும் வந்து அலறாங்க, இது கிரெக் பைரட்டாலேயே வந்து கிராண்ட் லைனில் சர்வே பண்ண முடியல, அதுவும் 6 நாள் தான் சர்வே பண்ண முடிஞ்சுது, அப்படி என்னதான்டா ஆச்சு, அப்படி என்னடா இருக்குது கிராண்ட் லைனில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டுறாங்க. லூஃபி ரொம்ப ஆர்வமாக கேட்குறான், என்னாச்சுன்ட்டு. அப்போ தான் வந்து கின் சொல்கிறான், ஒரு வித்தியாசமான ஒருத்தனை பார்த்தோம், அவன் எங்களை நோக்கி வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு கப்பலாக கடலில் மூழ்க ஆரம்பிச்சுது, அவன் எங்கள் எல்லாரையும் முடிச்சு விட்டான்,
ஒரே ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு கின் சொல்ல அங்கிருந்த எல்லாரும் பயத்துல அலறானுங்க. என்னது ஒருத்தன் கிரெக் பைரட் க்ரூவில் இருந்த எல்லாரையும் முடிச்சு விட்டானா, அதுவும் 50 கப்பலை கடல்ல மூழ்கடிச்சிட்டானா. டேய் யார்ரா நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அலறானுங்க. அவனோட கண்ணு பார்க்கறதுக்கு ஆந்தையோட கண்ணு மாதிரி இருந்தது, ஹாக்கோட கண்ணு மாதிரி இருந்தது அப்படின்ட்டு சொன்ன உடனே, இதை கேட்ட உடனே ஜோரோ வந்து எக்ஸைட் ஆகுறான். அவன் படபடப்பாக ஆரம்பிக்கிறான். அவன் ஹார்ட் பீட் வந்து துடிக்க ஆரம்பிக்குது வேகமா. என்னது ஹாக்கோட கண்ணு மாதிரி இருந்ததா, அப்ப இது அவனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ ஒரு மாதிரி துடிப்பாக்குறான். இவன் இதை கின் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போதே வந்து ஜெஃப்க்கு புரிஞ்சு போச்சு. ஓ நீங்க அப்போ பார்த்தது ஹாக்கையே அப்படின்னு சொல்லிட்டு. எனது ஹாக்கையா அப்படின்னு எல்லாரும் ஆடுறாங்க. அப்படி ஹாக்கையா இருந்தா யார் அவன் ஒருத்தனால இப்படி இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னா, அதுக்கு அவர் சொல்றாரு, நீங்க பார்த்ததெல்லாம் வெறும் சாம்பிள் தான், இதோட பயங்கரமா இருக்கும் கிராண்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப் சொல்றாரு. கின்னால நம்ப முடியல. இதெல்லாம் கேட்ட உடனே உசுப் வந்து லூஃபி, அரே லூஃபி நீயும் கிராண்ட் லைன் தானே போகணுன்ற, இதெல்லாம் கேட்டு கிராண்ட் லைன் போகணுன்றியா, என்னால முடியாதுடா, தயவு செஞ்சு நம்ம வேற எங்கேயாவது போலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு உசுப் அலறான். ஜோரோ மறுபடியும் அவன் மண்டிலே போட்டு, சும்மாடுறா, என்னோட கனவு, என்னோட ட்ரீமு, நான் வந்து கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா மாறணும்னு முடிவு பண்ணதே அந்த ஒருத்தனுக்காக தான். நான் யாரை பார்க்கணும்னு நினைக்கிறனோ அவன் கிராண்ட் லைனில் இருக்கானா, அப்போ கண்டிப்பாக நம்ம கிராண்ட் லைனுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ வந்து அவனோட கனவை பெருசாக சொல்ல, லூஃபி உடனே நானும் ஜோரோ, எனக்கும் கிராண்ட் லைனுக்கு போகணும், என்னோட ஆசை, என்னோட ஒன் பீஸே கிராண்ட் லைனில் தானே இருக்குது, அது எடுக்கணும், அதனால நானும் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சாஞ்சி அப்படியே ஜோரோவையும் பார்க்குறான், இவனையும் பார்க்குறான். சரியான பைத்தியக்காரங்களாகிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படி சாஞ்சி சொன்னதும் ஜோரோ வந்து, என்னோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நான் என் உயிரை பணிய வைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை, அப்படின்னா நான் என்னையே தான் ஸ்டூபிட்னு சொல்லணுமே தவிர வேறு யாரும் என்ன ஸ்டூபிட்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்ட சாஞ்சி அப்படி ஒரு மாதிரி பார்க்குறான். சாஞ்சி அவனை பார்க்குறத, அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஜெஃப் மறுபடியும் பார்க்குறாரு. ஸோ ஜெஃப்க்கு சாஞ்சி பற்றின ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்குது, அது அவர் வந்து உறுத்திட்டே இருக்குது அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லா இந்த இடத்துல தெரிய வருது. ஸோ இப்போ இந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கா. அப்போ அந்த டான் கிரெக்கோட ஷிப்பில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அங்கேருந்து எல்லாரும், அதாவது அவங்க உயிர் மயிரிழையில் பிடிச்சிட்டு இருந்த நிலமையில இந்த மாதிரியான ஒரு சாப்பாடு கிடைச்ச உடனே பூந்து விளையாடுறானுங்க, அடிச்சு வெளுக்கிறானுங்க. எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் போட்டு மென்னு தின்னு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்து உட்காந்து, ஆஹா உயிர் வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கானுங்க. அவங்க அப்படியே சந்தோஷமா எந்திரிச்சுட்டு துள்ளி குதிக்கிறத பார்த்துட்டு இருந்த கிரெக் வந்து, என்னப்பா எல்லாம் ரெடியா, திரும்ப கிராண்ட் லைனுக்கு போறதுக்கு எல்லாம் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கேட்பானா. அவ்வளவுதான், தெம்பா இருந்தவங்களும் அலற ஆரம்பிக்கிறானுங்க. என்னது மறுபடியும் கிராண்ட் லைனுக்கு போயிட்டு திரும்ப வந்து இப்போ நான் உயிரோட தான் இருக்கனா இல்லை கனவுல இருக்கனான்னு தெரியாத அளவுக்கு ஒரு நிலைமையில இருக்கும். நீங்க என்ன மறுபடியும் கிராண்ட் லைனுக்கு போகலான்னு சொல்றீங்கன்னு ஒருத்தன் கேட்க, டப்புன்னு சுட்டு கொன்னுட்டு சரி வேற யாருக்கும் எந்த ஆப்ஜெக்ஷனும் இல்லைல்ல அப்படின்னோடனே, எவனா சொல்லுவானா இல்லை வேணான்ட்டு, போகலாம் பாஸ், நாங்கள் ரெடின்னு எல்லாம் வந்து உள்ள பயத்தை வச்சுன்னு ரெடின்னு சொல்கிறானுங்க. ஸோ இப்போ அவன் என்ன ஆர்டர் கொடுக்குறானா, இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பராட்டியா ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறீங்க, அங்கே இருக்கிறவங்களாம் அடித்து போட்டு அந்த ஷிப்பை டேக் ஓவர் பண்ணுறீங்க. அதுக்குள்ளே ஒரு லாக் புக் இருக்கும், அது எனக்கு தேவைப்படுது, அதை எடுக்கிறோம், அதை யூஸ் பண்ணி கிராண்ட் லைனுக்கு நீட்டாக உள்ளே போகிறோம், ஓகேவா, அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்க, பூரா பயணம் கையில் ரோப்பை போட்டு, ஷிப்லேருந்து ரோப்பை போட்டு எல்லாம் தாவி பராட்டியாவுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இருந்த எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, அவங்களாம் ஓடி வராங்க சண்டை செய்யறதுக்கு, நாமளும் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போது நமக்கு ஒரு ஆளை காட்டுறாங்க கடலில். அவன் பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்கான் மகளே. ஒரே ஒரு ஆள் ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு போட், அந்த போட்டா இல்லை ஷிப்பான்னு நமக்கு தெரியல. ஒரு ஆள் தான், அதுவும் உட்காந்து மீனிக்கு போகிற மாதிரி. இந்த வயசானவங்க இறந்தவங்கெல்லாம் சிலர் வந்து உட்கார வச்சு தூக்கிட்டு போவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி அது கடலில் ட்ராவல் பண்ணுது. கிட்டத்தட்ட அது அப்படி தான் இருக்குது. ஏன்னா 2 பக்கமும் மெழுகு வச்சு எரிஞ்சிட்டு இருக்கு, நடுவில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கான். ஆளே வந்து நமக்கு வித்தியாசமாக காட்டுறாங்க. ஸோ அவன் அப்படியே ட்ராவல் பண்ணி கிட்ட வரான். அப்படியே கிட்ட வந்து அந்த டான் கிரெக்கோட அந்த பெரிய ஷிப் இருந்ததுல, அந்த ஷிப்பை பார்த்து ஒரு வீசுறான் அவன்கிட்ட இந்த வாழை வச்சு. முடிஞ்சுது. இந்த அவ்வளோ பெரிய ஷிப்பு ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பெருசாக பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பெரிய ஷிப்பு அப்படியே 2 துண்டாக மாறுது. 2 துண்டாக மாறி நில குளிஞ்சு போய் அப்படியே கடலுக்குள்ளே போக ஆரம்பிக்குது. இதுக்குள்ளே இருந்த எல்லாரும் அலறானுங்க. ஐயோ என்னாச்சு, யார் எது கட் பண்ணிட்டாங்களா, எது கப்பலை கட் பண்ணிட்டாங்களா, இவ்வளோ பெரிய கப்பலை கட் பண்ண முடியுமா, எவனால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிரெக் எல்லாம் அலறான். உள்ளே இருந்த எல்லாருமே வந்து அலறானுங்க. அப்புறம் தான் வந்து கிரெக் நோட் பண்ணுறான் அது யாருன்ட்டு. அட நாயே, நீயாடா ஃபாலோ பண்ணி வந்திருக்கியாடா எங்களை கிராண்ட் லைன்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அலறலாம். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, அந்த அவ்வளோ பெரிய ஷிப்பு கட்டாயி தண்ணியில் விழுந்து அந்த கடல் கொந்தளிக்குதுல. ஸோ அதில் இந்த பராட்டா ரெஸ்டாரண்ட் ஆடுது, உள்ளே இருக்கவங்களாம் ஆடுறாங்க. அப்போ ஜெஃப் வந்து ஒருத்தனை கூப்பிட்டு போயிட்டு சீக்கிரமாக ஆங்கரை போடு, இல்லாட்டி கப்பல் கவுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவன் அப்படியே ஓடுறான். இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கிற அளவுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு லூஃபி, சாஞ்சி, ஜோரோ, ஜெஃப் எல்லாரும் கப்பலுக்கு வெளியில் வந்து அப்படியே பார்க்குறாங்க. அந்த கிரெக்கோட கப்பல் கிட்டத்தட்ட 90% தண்ணிக்குள்ளே போய் நிற்குது, அப்படியே உடஞ்சி. அப்போ தான் ஞாபகம் வருது, ஐயோ நம்ம
நம்மளோட கோயிங் மாரி எங்கே அதில் நாமி ஜானி யாக்கூப்லாம் இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அலற கீழே தண்ணியிலேருந்து 2 பேர் கத்திட்டு இருக்கானுங்க கொயாமுயான்ட்டு. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஜானியும் அவனோட ஃப்ரெண்டும். டேய் என்னடா ஆச்சு, எங்கடா நம்ம ஷிப்புன்னா, ப்ரோ நாமி நம்மளெல்லாம் ஏமாற்றிட்டு அந்த ஷிப்பை எடுத்துகிட்டு போயிட்டா ப்ரோ, டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறானுங்க. என்னடா சொல்கிற? ஆமாம் ப்ரோ, நம்மளோட ட்ரெஷரையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஷிப்பையும் எடுத்துக்கிட்டு அவள் போயிட்டா ப்ரோ அப்படின்னு சொல்ல, உசுப்பு, லூஃபி, ஜோரோ 3 பேரும் ஒரே ரியாக்ஷன் ஆன்னு சொல்லிட்டு அலறானுங்க. அந்த ஒரே ஒரு ஆள் ட்ராவல் பண்ணுற அந்த ஒரு குட்டி ஷிப் இருக்குல்ல உட்காந்த மீனிக்கு, அது அப்படியே பக்கத்தில் வர்றதை பார்த்துட்டு ஜிஃப் அப்படியே பார்க்குறான். ஹாக்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செகண்ட் நம்மளோட ஜோரோவோட ஹார்ட்டில் ஒரு சின்ன பெயின் வந்திருக்கும். சும்மா சுரீல்னு வலிச்சிருக்கும் போல. அவன் அப்படியே கெட்டி அங்கேருந்து கட்டையை பிடிச்சி அழுத்திக்கிட்டே அவனை பார்க்குறான். அவன் ஹார்ட் பீட் செம்ம ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகுது. அப்படியே டு பி கண்டினியூ போட்டு முடிச்சிட்டேன். ஸோ அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னே புரியல. இப்போது நம்ம பராட்டியாவில் இருந்த குக்ஸுக்கும் கிரெக் பைரட்ஸ்க்கும் பிரச்சனை வரப்போதா, இல்லை நடுவில் திடீர்னு வந்த நம்ம ஹாக்கை இவ்வளோ பயங்கரமான ஆளாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ண போகிறாரு, அவர் எதுக்காக இங்கே வந்திருக்காரு, அவ்வளோ பயங்கரமான ஆளுக்கு இங்கே என்ன வேலை, ஒன்றும் புரியல. ஸோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அடுத்த எபிசோட தான் பார்க்கணும். வெயிட் பண்ணுங்கள், அடுத்த எபிசோடில் சந்திப்போம். டாடா.